ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, சோம்பு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய், எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, ஒரு பட்டை போட்டு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சது வதங்கினோடனே தக்காளியும் உப்பையும் சேர்த்து நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுந்தை சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழி துண்டுகளை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் புதினா மல்லியை லைட்டாக க்ரஷ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதோட கூடவே நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை இதில் கலந்து விட்டு தண்ணியும் அரிசியும் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் நல்லா லெவல் பண்ணி அதில் அரை எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி மூடி போட்டு வெயிட்டையும் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் தம் விட்டு எடுத்தால் பர்ஃபெக்டான வெள்ளை பிரியாணி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.